ஆண்டவர் சூஸ் பண்ண கழுதை, ஆண்டவர் தேர்ந்தெடுத்த கழுதை. அந்த கழுதை கட்டப்பட்ட நிலைமையில் இருந்த கழுதை. நாம அப்படிதான் இருந்தோம் ஒரு காலத்துல, நாமும் அப்படிதான் இருந்தோம். ஆனா ஆண்டவர் எப்போ சூஸ் பண்ணாரோ அந்த கழுதைக்கு விடுதலை வந்தது. சொல்லுங்க, ஆள் அனுப்பி அந்த கட்டை அவுக்க வைக்கிறாரு. சொல்லுங்க, நம்ம கட்டுகளும் இன்று அவுக்கப்படுவதாக. நிறைய பேர் விசுவாசிகள் பழைய காரியங்களில இன்னும் கட்டப்பட்டிருக்கிறாங்க. பாவத்துல, பழக்க வழக்கங்கள்ல, சாபத்துல. நிறைய பேருடைய கிரியை மாற மாட்டேங்குது, வார்த்தைகளும் மாற மாட்டேங்குது. இயேசு என் வாழ்க்கையில் இல்லாத பொழுது நான் போய் பேசினேன், ஓகே அக்செப்டட். நான் ஏமாத்தினேன், ஓகே அக்செப்டட். நான் நிறைய பேரை கஷ்டப்படுத்தினேன், ஆமா. நிறைய பாவம் செஞ்சேன், நிறைய பேர் மேல பொய்யான புகார்களை நான் சொல்லியிருக்கிறேன், கலக்கம் ஊட்டி இருக்கிறேன். என்ன பண்ணிருக்கிறேன்? கலக்கம் ஊட்டி இருக்கிறேன். நிறைய பேரை பிரிக்கிறதுக்காக பிளான் பண்ணி இருக்கிறேன். விக்கிரகாராதனை கட்டுகள்ல இப்படி பல காரியங்களை நான் கட்டப்பட்டிருந்தேன். சில பேர் அந்த ஒயின் ஷாப் வாசலுக்கு போல அப்படின்னு சொன்னா, கட்டப்பட்ட கழுதை கட்ட வைக்கப்பட்டது. நாம இன்னைக்கு எந்த கட்டில் இருக்கிறோம் உலகத்துல? அவங்க இவங்கள பார்த்து இல்ல, இயேசு நம்ம வாழ்க்கையில் இருப்போம்னு சொன்னா, நாம அவருடைய வாழ்க்கையில் இருப்போம்னு சொன்னா, ஞானிகளே கிடையாது. ஞானிகளுக்கு நீங்க தான் ஆசீர்வாதம். சொல்லுங்க, அதனாலதான் நம்ம பைத்தியமா இருக்கிறதுக்கு விரும்பணும். கட்டுகள் இருந்து வெளியே வரணும். சொல்லுங்க, கட்டுகள் இருந்து. ஆமா, அப்பதான் என்னுடைய வாழ்க்கையில மகிமை வெளிப்படும்.